அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஜூன் 20, 2026 சனிக்கிழமைங்க. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. 20/6/2026. இன்றைக்கி தந்தி வீடியோ போட்டனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வலம். ஏஐ என்பதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேஷ் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கைனா இயற்கை இல்லை, செயற்கை. மனுஷனால் உருவாக்கப்பட்டது. நுண்ணறிவு பகுத்தறிவும் முடிவெடுக்க திறமையும் கொண்டது, மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன விஓசி அப்படின்னா யார்? அவர்கள் டேஷ் செம்மல் என்று அறியப்படுகிறார். வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் நம்ம சொல்லுவோம். இங்கே என்னன்னு சொல்கிறோம், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேர்ந்தனால செக்கிழுத்த செம்மல் அப்படின்னா இவர் வக்கீலுக்கு வழக்கறிஞராக தான் இருந்தார். 1906 சுதேசி நேவிகேஷன் அப்படின்னு ஒரு கப்பலை ஆரம்பிக்காது, தூத்துக்குடி டு கொழும்புக்கு. கப்பலோட பேர் SS காலியா, SS லாவோ. பெரிய கப்பலுங்க. இதை பிரிட்டிஷ் பிடிக்கலை, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 1908. 40 வருஷம் ஜெயிலுன்னாங்க. 1912 வெளியில் வரல, எல்லாத்தையுமே லாஸ் ஆகிட்டார், கடந்து கஷ்டப்பட்டார். ஓகேங்க. ஜெயிலுக்குள்ள மாட்டுக்கு பதில் எண்ணெய் ஆட்டுறதுக்கு செக்கிழுக்கிறதுக்கு வச்சுட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இடமிருந்து வல்லம் என்ன மலைக்கு வேற சொல் என்னன்னு சொல்லலாம். பர்வதம் சொல்லுவோம், நம்ம கிரி அப்படின்னு சொல்லுவோம். வடமொழியில் கிரி அப்படின்னா மலை. கிரிவலம் அப்படின்னு சொன்னால், வளம்னா சுற்றுறது, கிரிவலம் அப்படின்னா மலையை சுற்றுதல். அப்படிங்கிறது இதில் என்ன வந்துச்சு, கிரிவலம். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன கையிலேருந்து ஆரம்பிச்சுக்கு. அம்மாவின் டேஷ் அலாதியானது. அவரது சமையலை அனைவரும் ருசித்து உண்ணுவர். அம்மா சாப்பாட்டுக்கு இறங்காதவங்க யாருமே கிடையாது. அனைவருடைய அம்மா, அவங்கவுங்களுடைய அம்மாவுடைய சாப்பாடு ஃபேமஸ். அம்மாவுடைய கைமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை பக்குவம், அவங்களுடைய கைமணம் அப்படிங்கிறது அம்மா கையில் சாப்பிட்டவங்களுக்கு மட்டுமே தெரியும், அம்மா கையில் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன கணவனை இழந்தவளை இப்படியும் கூறுவர். கணவனை இழந்தவளை விதவை இல்லைன்னா கைம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன சிறு எதிர் சொல். எதிர் சொல் என்னன்னா ஓகேங்களா. சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்ன உடலில் இந்த பகுதிகளை சிறப்பாக இயக்குவதால் தான் நாதஸ்வரம், புல்லாங்குழல், தவில்னு ஒன்று சொல்லிட்டாங்க, போன்றவற்றை சிறந்த ஒலி எழுப்புகிறது. தவிலுக்கு கை விரல் வச்சு தான் அடிப்பாங்க, நாதஸ்வரத்துக்கும் அப்போ கை விரல் தான், புல்லாங்குழத்துக்கும் ஊதும் ப்ளஸ் கை விரல்களுடைய அசைவம் வேணும். ஸோ கை விரல்கள். பதில் என்ன? ஓகேங்க. கை விரல்கள்னு எழுதிட்டீங்க. இப்போ 4 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். 10 இடமிருந்து வலம். டின் என்பது இந்த உலோகம் தான். டின்னுனா இந்த உலோகம் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லுவோம், தேலை ஆரம்பிச்சுக்கு 3 எழுத்து ட்ராக்கு, தகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. அடுத்து 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா. விநாயக சதுர்த்தி அன்று இதனால் உருவாக்கப்பட்ட பிள்ளையாரை பலரும் வாங்கி பூஜை செய்வது வழக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணில் செஞ்ச விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணில் செஞ்ச விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே குளத்தில் கரைச்சிருவோம். ஓகேங்க. களிமண்ணால் செய்வோம். 3 இடமிருந்து வலம் என்ன சிங்கத்தோட ஒலி. நேற்று விலங்குகளுடைய ஒலியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சிங்கத்துக்குள்ள ஒலின்னு கேட்காங்க. கேல ஆன்ச்சுக்கு சிங்கம் கர்ஜிக்கும்
ஸோ கர்ஜனை பதில் என்ன? கர்ஜனை. சிங்கம் கர்ஜிக்கும், குதிரை கணைக்கும், கழுதை கத்தும், நாய் குறைக்கும் அப்படின்னு படித்தோம்ல, அதான் 4 மேலேருந்து கீழே என்ன ஜால ஆரம்பிச்சிருக்கு. கட்டில் பரவலாவதற்கு முன் தரையில் டேஷ் வைத்து தான் மேல் தூங்குவது வழக்கமாக இருந்துச்சு. பாயின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஜா வந்துக்கனால ஜமுக்காலம்னு எழுதுவோம். ஜமுக்காலம் அப்படின்னா மேட் இல்லைன்னா கார்பெட், ஓகேங்களா? ஃப்ளோர் மேட் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம். ஜமுக்காலம். சரிங்க, இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 7 இடமிருந்து வளம் என்ன? குறைந்த ரத்த அழுத்தம், லோ பிளட் ப்ரெஷர், குறைந்த இரத்த சர்க்கரை, லோ சுகர், கடும் பசி ஆகியவற்றால் உண்டாகக்கூடியது. எது வந்தாலும் லோ ஆச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? மயக்கம் வந்துவிடும். சரிங்க, 5 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் உடையான் படைக்கு அஞ்சான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். சேர்ந்த தம்பி, பலமான தம்பி இருந்தாங்கன்னா படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு தம்பி இருக்கனால அவர் எதிர்த்து எதுனாலும் போகிறார், ஓகேங்களா? 11 இடமிருந்து வளம். நல்லது டேஷ் பல்கலைக்கழகம், பாட்டு கூட வந்துக்குங்க. நல்லது குடும்பம் பல்கலைக்கழகம். சரி, நல்லது ஒரு குடும்பம்னு சொல்லியாச்சு. இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. எதில் சொன்னார்? குடும்ப விளக்குன்னு ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. 11 மேலேருந்து கீழே. ஆசிரியர் நவகிரகங்களில் ஒருத்தர். ஆசிரியர்னா யார்? குருன்னு சொல்லுவோம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம்ல, ஆசிரியர்னா குரு. ஓகே, இங்கே நவகிரகங்களில் குருன்னா வியாழனை சொல்லுவோம். அவர் தனக்காரன் இல்லை புத்திக்காரன்னு நம்ம சொல்லுவோம். 13 இடமிருந்து வளம் என்ன? குடகு என்ற சொற்கள் திருப்பி வாசித்தாலும் அதே போன்றுதான் ஒலிக்கும். குடகு வந்து முன்னாலேருந்து வாசிங்க குடகு தான் வரும், பின்னாலேருந்து பார்த்தாலும் குடகு தான். அப்போ வருதே அப்படிங்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்லணும்? திருப்பி வாசித்தா இதுலேருந்தே திருப்பி வாசிங்க. தேர் வருதே, திருப்பி வாசித்தாலும் அதே தான். ஸோ பதில் இது வந்து இருவழி சொற்கள்னு சொல்லுவாங்க. தேர் வருதே அப்படின்னா திரும்பி வாசித்தாலும் தேர் வருதே. இதுக்கு வேறு சொல்ல என்ன சொல்லலாம்? பாப்பா சொல்லலாம். திருப்பி வாசித்தாலும் பாப்பா தான். தாத்தா அதே தான். விகட கவி அதே தான். 13 மேலேருந்து கீழே என்ன? தொலைப்பது, தொலைந்தது டேஷ் என இருக்கக்கூடாது. பொருட்களை உரிய இடத்தில் வைக்க வேண்டும். தொலைக்கிறது, தொலைஞ்சிட்டு தேடுறது இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல உருப்படியாக பொருளை வைக்கணும். வண்டிச்சாவியாக இருக்கட்டும், எதாக இருந்தால் இருக்கட்டும், அங்கங்கே போட்டுட்டு தேடக்கூடாது. வண்டிச்சாவி, டிவி ரிமோட்டு, இந்த ரெண்டுமே இந்த கதையில் உண்டு. 17 இடமிருந்து வளம் என்ன? மதுரைக்குள் இருக்கிறது போதை தரும் பானம். மதுரைக்குள்ள மது அப்படிங்கிற வேர்டு இருக்கு. போதை தரக்கூடிய பானம் மது. ஓகேங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? தமிழ்வாணன், அவங்களோட பையன் லேனா தமிழ்வாணன் ஆகியோர் அடுத்தடுத்து இந்த இதழின் ஆசிரியர்களாக விளங்கினர். எதனுடைய ஆசிரியர்களாக விளங்கினார்கள் அப்படின்னா கல்கண்டு இதழில். கல்கண்டுன்னு இதழ் இருக்குது. 1950 குமுதம் அவங்க அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ஜிகே துப்பைத கதை எல்லாமே போட்டு வந்துட்டு இருக்குது. ஓகேங்க. 14 மேலேருந்து கீழே. கம்ப்யூட்டர் தமிழில், கம்ப்யூட்டரை வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? கணினி. சரிங்களா? 16 இடமிருந்து வளம். இடப்புறம் அல்ல, லெஃப்ட் சைடு இல்லை, ரைட் சைடு, வலப்புறம். சரிங்க. 15 மேலேருந்து கீழே. அபூர்வமான சகோதரர்களில், அபூர்வ சகோதரர்கள் படம் இருக்கலாம், ஐ திங்க் 89 வந்த மூவின்னு நினைக்கிறேன். குள்ளமான கமலின் பெயர் அப்பு. இந்த சைக்கஸில் வேலை பார்ப்பார்ல அந்த கேரக்டர் அப்பு. ஓகேங்க. 12 மேலேருந்து கீழே. இதான் கடைசி கேள்விங்க.
கடினமான சூழ்நிலைகளையும் புதிய சவால்களையும் எதிர்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய உணர்வு. பக்குவம் சொல்ல முடியாது, பேலேருந்து ஆரம்பிச்சு பட்டறிவு சொல்ல முடியாது, ட்ரா வந்திருக்கு. பயம், அச்சம் இதெல்லாம் சொல்லணும்னா என்ன வரும்னா பதச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது புதுசாக ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருப்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, நம்பிக்கை இருந்தால், பைபிளில் சொன்ன வார்த்தைகள். முடியும் என நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வாக்கு கொடுக்கும். நன்றி.